என்ற ஆழ்கடலில் ஞானமும் பக்தியும் கொண்ட ஆழ்வார்களின் அழகு தமிழின் துணை கொண்டு பயணித்து ஆழ்வார்கள் தரிசனம் என்னும் இந்நிகழ்ச்சியின் மூலம் அலைமகளின் பெருமையை கண்டு வருகிறோம். ஸ்ரீயுடன் இணைந்த ஸ்ரீ வைணவத்திற்கு வடமொழியும் தென்மொழியுமான தமிழ் மொழியும் இரு கண்களைப் போன்றவை. ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்ட திருமகளின் திருநாமங்களை திறம்பட தரிசித்த நாம் இனி வேதங்களில் விவரிக்கப்பட்ட வேதவல்லியை நவராத்திரி உற்சவத்திலே கண்டு மகிழ்ந்து ஆச்சாரிய பெருமக்கள் ஸ்தோத்திரங்களில் பாடி துதித்த பிராட்டியை, பெருந்தேவியை, கனகவல்லியை, பத்மாவதியை, மயூரவல்லியை காண்போம் வாருங்கள். ஹரே ஓம். சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராட்சத் சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ வ்ருத்வா அத்ய திஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகும் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் முதாமிருதத்வஸ்யேதானஹ. வேதங்களில் திருமகள் வேதத்தின் சிறந்த பாகமான பஞ்ச சூக்தங்களில் முதன்மையான புருஷ சூக்தத்தில் பரம்பொருளின் தன்மைகள் விவரித்து கூறப்பட்டிருந்தாலும் அதன் முடிவிலே திருமகளான மகாலட்சுமியின் மணாளன் என்பதாலேயே புருஷ சூக்தத்தில் குறிப்பிட்ட அனைத்து பெருமைகளும் எம்பெருமானுக்கு ஏற்புடையதாய் அமைந்துள்ளது. ஆயினும் பழமையான வேதமான ரிக் வேதத்தின் பின்னிணைப்பு என்று கூறப்படும் ஸ்ரீ சூக்தத்திலே திருமகளின் பெருமைகள் மட்டுமே விவரிக்கப்பட்டுள்ளது. பரந்து விரிந்த இந்த அகிலத்திற்கு பொறுமையும் மன வலிமையும் தரும் ஆற்றல் பெற்ற தலைவியாய் விளங்கும் விஷ்ணு பத்னியான அன்னை மகாலட்சுமியே எம்பெருமான் திருவடியை சரணடையும் பக்தர்களுக்கு திருவருள் புரிந்து நிற்பாள் என்கிறது வேதம். மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணு பத்ன்யை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். ஸ்ரீசூக்தம் என்று சொன்னாலே பிராட்டியின் பெருமையை சொல்லக்கூடியது என்று அர்த்தம். சூக்திகள் என்று சொன்னாலே உக்தி என்றால் சாதாரணமாக சொல்லப்படுவது, சுஷ்டு உக்தி அதாவது நன்றாக சொல்லக்கூடியது என்று அர்த்தம். இந்த ஸ்ரீசூக்தத்திலே முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் பிராட்டியின் உபாசனை. நாம் திருமாமகளை எப்படி நாம் வணங்க வேண்டும், இந்த ஸ்ரீசூக்தத்திலே சொல்லப்பட்டதான பயன்கள் என்ன என்று சிறிது அனுபவிப்போம். முதலிலே ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் என்று ஆரம்பிக்கிறது. பிராட்டியின் திருமேனி பொன்மேனி. இதைத்தான் பேயாழ்வார் அனுபவிக்கும் பொழுது திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று சாதிக்கிறார். அதேபோல் இந்த பிராட்டியின் திருமேனியின் அழகை காணவே எம்பெருமான் மிகவும் ஆசைப்பட்டானாம். அந்த திருமேனியின் வர்ணனையும் அதன் பிறகு இந்த ஸ்ரீசூக்தத்தை எவரவர் ஜபிக்கிறார்களோ, யார் பாராயணம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கிறது என்று சொல்கிறது. அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம், அதாவது முதல் பாகத்திலே குதிரை வடிவாகவும் நடுபாகத்திலே தேர் என்று சொல்லக்கூடிய ரதத்தை போன்றவளாகவும் கடைசி பாகத்திலே ஹஸ்திநாத பிரபோதினீம் அதாவது யானையின் பிளிரல் போன்ற சத்தத்தை உடையோடுமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியானவள் எனக்கு குதிரை, ரத்னங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், அழியக்கூடாததான செல்வங்கள், எல்லா விதமான ஆற்றல்கள், எல்லா விதமான பெருமைகள், எல்லா விதமான மகிமைகள், மேலும் என்றுமே அவளை தவிர வேறு யாரையும் சேவிக்க கூடாது என்று சொல்லக்கூடியதான அச்சஞ்சலமான சஞ்சலமற்றதான பக்தி முதலியவைகளை போதித்து
கடைசியிலே இந்த மகாலட்சுமியானவள் யார் என்று சொன்னால் மகாதேவியை வித்மஹே விஷ்ணு பத்னியை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் என்று எப்பேற்பட்ட சாட்சாத் எம்பெருமானாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனின் பத்னியே இந்த மகாலட்சுமி என்று கூறி வேதமானது ஸ்ரீ சூக்தத்திலே முடித்து காண்பிக்கிறது. 15 ரிக்குகள் கொண்டு அமைந்த துதி நூலான ஸ்ரீ சூக்தத்தின் பொருளினை திருக்கடல் மல்லையிலே நடைபெற்ற ஸ்ரீ சூக்த ஹோமத்தினை தரிசித்துக் கொண்டே திருமகளின் பெருமையை காண்போம். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.